வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குருமா தான் செஞ்சுருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். குருமாவுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவது பச்சை பட்டாணி, தொலியோடு இருக்கிற பட்டாணியை வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ தொலியெல்லாம் உரிச்சிட்டு பச்சை பட்டாணி மட்டும் எடுத்துக்க போகிறோம். தொலி உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். குருமாக்கான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பார்த்துடலாம். தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் 2 எடுத்து கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்பதற்கான வெங்காயம் இது. அப்புறம் தாளிப்பதற்கு கிராம்பு, பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம் மசாலாலாம் போட்டு அரைக்கிறதுக்கு. மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். பூண்டு ஒரு 2 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். முதலாவது மிக்சியில் தேங்காய், வெங்காயம், பெருஞ்சீரகம் 3ஐயும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம அந்த குருமாக்கான டேஸ்ட் கொடுக்க போகிற மசாலா. இது அரைச்சிட்டேன் பாருங்கள், வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. இதை அப்படி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி எடுத்து குக்கரில் போட்டுட்டு முதலாவது அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள், தண்ணி கொஞ்சம், குக்கரை மூடி ஒரு 3 விசில் மாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச பட்டாணி அப்படின்னா நம்ம 5 விசில் விடணும். இது பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி அப்படிங்கிறதுனால 3 விசில் போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துச்சு. இனிமேல் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் பட்டையும் கிராம்பையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீரி எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் உள்ளே போடுறேன். கொஞ்சமாக பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள் பொரிஞ்சிட்டு இனிமேல் நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணுறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். இந்த எண்ணெயிலே வெந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவும் விட வேண்டாம். பாருங்கள் நல்லா தக்காளி மசிஞ்சு அந்த எண்ணெயிலே வெந்து வந்துச்சு. இனிமேல் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியை உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். அந்த குக்கரில் வேக வச்சு தண்ணியோடய உள்ளே ஊற்றுறேன். லேசாக கிளறி விட்டுக்குவோம். அந்த பட்டை கிராம்பு டேஸ்ட்டு, தக்காளி டேஸ்ட்டு எல்லாம் அதில் சேரட்டும். இடையில உப்பு தேவையான அளவு இருந்துச்சுன்னா மறுபடி போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ இதோடு நான் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை தேங்காய், வெங்காயம், பெருஞ்சீரகம் அந்த மசாலா உள்ள ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருதேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ காஞ்ச மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு உரப்பு காணலைன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கிறதுனால தேவையான அளவு உரப்பு இருக்கும். நாங்கள் கொஞ்சம் உரப்பாகவே சாப்பிடுவோம், அதனால் அந்த மிளகாய் பொடி ஆட் பண்ணேன். அவ்வளோதாங்க. இனிமேல் கொத்தமல்லி இலையை உள்ள ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ற வேண்டியதான். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கிறேன். முடிஞ்சுதுங்க. இப்போ குருமா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் கேர்டு, நல்லா கட்டி தயிரை உள்ள ஆட் பண்ணுங்கள். அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. ஸோ தயிரை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா தயிர் தரதரையாக நின்றும். அவ்வளோதாங்க, மை டேஸ்டி குருமா ரெடி. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம், கர்ட் ரைஸ்க்கு சைடில் தொட்டுக்கலாம். என்னோடய வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு நினைக்க இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன்.